Welcome to TechOCS channel. In this video, we are going to see two more examples for constructing Melee machine. Construct a Melee machine accepting language consisting of strings from the summation star where input summation is equal to a comma b. The string should end with either AA or BB. So question என்ன கொடுத்துருக்காங்கன்னா string வந்து AAல முடியணும் இல்லைனா BBல முடியணும். ஓகே, இதுதான் question. So A string should end with AA or BB. If string வந்து இதில் முடிஞ்சா என்னோட அவுட்புட் எப்படியா இருக்கணும்? அவுட்புட் வந்து அவுட்புட் இஸ் 1. ஓகே, அதர்வைஸ் வேறு என்ன மாதிரி முடிஞ்சாலும் என்னோட அவுட்புட் எப்படி இருக்கணும்? அவுட்புட் இஸ் 0. ஓகே, ஸோ சம்மேஷன் இஸ் ஈக்குவல் டு a comma b, output is equal to 0, 1. AABBல முடிஞ்சா மட்டும் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணும் அவுட்புட்டு, இல்லைனா 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதுக்கு இப்போ எப்படி டிரான்சிஷன் டயக்ராம் வரையுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ அடுத்து பிபி இதுக்கு வரைவோம். ஓகேவா, இப்போது Q0ல இருக்கேன். ஓகேவா, Q0ல இருந்து நான் ஏவை ரீட் பண்ணும்போது Q1க்கு போகிறேன். ஓகேவா, இப்போது நான் அதுக்கப்புறம் எத்தனை வந்தாலும் ஏ வந்தாலும் Q1லேயே தான் இருப்பேன். இப்போ ஏ அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னாலே என்னோட அவுட்புட் என்னவா இருக்கணும்? 1ஆக இருக்கணும், இல்லைனா 0. ஓகே, இப்போது அடுத்து Q2. இப்போ நான் Q2ங்கிற ஸ்டேட்டுக்கு பியை ரீட் பண்ணும்போது போகிறேன். பி அதுக்கப்புறம் எத்தனை பி வந்தாலும் 1என்ற இன்புட் வரணும், அவுட்புட் வரணும், ஆர் அதர்வைஸ் அவுட்புட் இஸ் 0. இப்போது நம்மளோட இன்புட் எடுத்துக்கோங்க, ஏ இதை நான் ரீட் பண்ணும்போது ஏவை ரீட் பண்ணும்போது Q1க்கு போவேன், திரும்பியும் ஏவை ரீட் பண்ணும்போது Q1லேயே இருப்பேன். என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட் ஏக்கு 0, செகண்ட் ஏக்கு 1. இப்போ பி ஓகே, ஃபஸ்ட் பிக்கு 0, செகண்ட் பிக்கு 1. அப்போ ஏ ரீட் பண்ணால் மட்டும் என்னோட அவுட்புட் 1ஆக இருக்கணும், பி ரீட் பண்ணால் என்னோட அவுட்புட் 1ஆக இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ ஏபி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு அப்புறம் என்ன வருது? பி வருது. பி வந்தா என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும்? பி வந்தா 0, ஏன்னா ஏபி நம்ம அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அப்போ ஏபி வந்தால் என்னோட அவுட்புட் எப்படி தான் இருக்கும்? 0 ஏன்னா ஏபியில் முடியல. இப்போ பிஏன்னு வச்சுக்கோங்க. ஏங்கும் போது நம்ம இங்கே டிரான்சிஷன் போடுவோம். ஓகேவா, என்னோட அவுட்புட் என்னவா தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும், ஏன்னா ஏல முடியல, பிபியில் முடியல. இப்போ இது முடிஞ்சிச்சு. ஓகேவா, இப்போ அடுத்து வேற இன்புட்க்கு ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏபிஏபிபி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இப்படி இருக்குங்கும்போது ஃபஸ்ட்டு Q0ல இருக்கேன். ஓகே, Q0ல இருந்து நான் ஏவை ரீட் பண்ணுறேன். என்னோட அவுட்புட் என்ன? என்னோட அவுட்புட் 0. அடுத்து நான் எந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டேன்? Q1க்கு போயிட்டேன். Q1ல இருந்து திரும்பியும் நான் என்ன ரீட் பண்ணுறேன்? பிஏ ரீட் பண்ணுறேன். பிஏ ரீட் பண்ணால் நான் எங்கே போகிறேன்? Q2க்கு போகிறேன். Q2 என்னோட அவுட்புட் என்ன? 0. நெக்ஸ்ட்டு Q2ல இருந்து நான் ஏ ரீட் பண்ணுறேன். ஏ ரீட் பண்ணால் நான் எங்கே போகிறேன்? Q1க்கு போகிறேன். Q1ல இருந்து திரும்பியும் ஏ ரீட் பண்ணும்போது என்னோட அவுட்புட் 0. Q1லேருந்து திரும்பியும் நான் ஏ ரீட் பண்ணுறேன். அப்போ Q1லேருந்து திரும்பி ஏ ரீட் பண்ணால் ஏக்கு அப்புறம் திரும்பியும் ஏ வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏ வந்திருக்கு. நான் எந்த ஸ்டேட்லேயே தான் இருக்கேன்? Q1லேயே தான் இருக்கேன். என்னோட அவுட்புட் என்ன? 1. ஓகே, இப்போ Q1லேருந்து நான் பி ரீட் பண்ணுறேன். Q1லேருந்து நான் பிஏ ரீட் பண்ணதும் என்னோட அவுட்புட் 0. நான் எந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டேன்? Q2. Q2லேருந்து நான் ஏ ரீட் பண்ணுறேன். Q2லேருந்து நான் ஏ ரீட் பண்ணுறேன். என்னோட அவுட்புட் என்ன? 0. எந்த ஸ்டேட்டுக்கு போகிறேன்? Q1க்கு போகிறேன். இப்போ Q1லேருந்து நான் பி ரீட் பண்ணுறேன். Q1லேருந்து நான் பிஏ ரீட் பண்ணேன். நான் போகிற ஸ்டேட் Q2, என்னோட அவுட்புட் 0. இப்போ Q2லேருந்து நான் பிஏ ரீட் பண்ணுறேன். Q2லேருந்து நான் பிஏ ரீட் பண்ணுறேன். பிஏவே ரீட் பண்ணால் செல்ஃப் லூப் அதே இதுலேயே தான் இருப்பேன். பிபி என்கவுண்டர் பண்ணியிருக்கேன், அதனால 1. ஸோ ஏல முடிஞ்சா பிபியில் முடிஞ்சால் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? 1 த ஸ்ட்ரிங் ஷுட் எண்ட் வித் எய்தர் ஏஏ ஆர் பிபி. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? பிபியில் முடிஞ்சிருக்கு, ஆனால் அப்படி வந்தாலும் 1 வரணும். அடுத்து ஏஏல ஏஏ என்கவுண்டர் பண்ணாலும் 1 வரணும். ஓகேவா, ஸோ ஆனால் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். த ஸ்ட்ரிங் ஷுட் எண்ட் வித் ஏஏ ஆர் பிபி. வந்து டிசைன் எ மீலே மெஷின் that takes a set of all strings over summation 0, 1 and gives A as output if input ends with 1, 0 and B as output if input ends with 1, 1 otherwise gives C as output. இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து யோசிச்சு போடணுங்கிற ப்ராப்ளம். ஓகே, அதாவது என்ன சொல்லிட்டாங்க? A1, 0 வந்தால் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம், 1 வந்தால் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். மற்ற எல்லா இன்புட்ஸ்க்கும் வந்து நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வந்து சின்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளோட ஷார்ட் இன்புட்ஸ்க்கு டயக்ராம் போட்டுடலாம். ஓகேவா, இப்போது Q0லேருந்து ஓகே நான் 1, 0 ரீட் பண்ணுறேன். Q2க்கு போகிறேன்.
ஓகேவா? இப்போ நான் 1 0 ரீட் பண்ணால் என்னோட அவுட்புட் என்ன? ஏ. ஓகேவா? அடுத்து 1 1 ரீட் பண்ணுறேன். Q0லேருந்து 1 ரீட் பண்ணிட்டேன். அடுத்து திரும்பியும் நான் 1 ரீட் பண்ணுறேன். என்னோட அவுட்புட் என்ன? பி. அதர்வைஸ் எல்லாமே சி. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் செல்ஃப் லூப் போடலாம். செல்ஃப் லூப் போடுறோம், அதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? சியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 0 1 0 1 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 1 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இங்கிருந்து திரும்பியும் இங்கே போடணும். ஓகேவா? இப்போ 1 0 1. இப்போ ஏன் நம்ம இங்கே போட்டோம்? ஏன்னா 0 1 அதை என்கவுண்டர் பண்ணால் நம்ம என்னன்னு பிரிண்ட் பண்ணுவோம்? ஏன்னு பிரிண்ட் பண்ணோம். அதனால தான் 1 இந்த ஸ்டேட்க்கு போட்டோம். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? சியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கிருந்து நான் 0 திரும்பியும் 1 0 0 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 0 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து இங்கேருந்து இங்கே போய்க்கணும். 0. ஓகே, 1 0 0 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு போயிடணும். 1 0 0 1. ஓகேவா? அடுத்து அந்த மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகுறதுக்கு இந்த இது கரெக்டாக யூஸ் ஆகிடும். இப்போது அடுத்து நான் வந்து இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணுறேன்? 1 இது இந்த சைடு முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ இங்கே வரும். இப்போ இங்கேருந்து நான் வந்து 1 1 ரீட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து நான் 0 வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 1 0 அப்படின்னு வருது. 0 1 1 0ன்னு வருது. இப்போ 1க்கு அப்புறம் 0 வந்தால் நம்மளோட இன்புட் என்னவா இருக்கணும்? ஏவா இருக்கணும் இல்லையா? அதனால இந்த இடத்துல இருந்து 1 0வா இருந்தால் என்னோட அவுட்புட் என்ன? ஏ. அதனால நான் இங்கே ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 1ன்னு ரீட் பண்ணால் பீன்னு வரணும். ஓகேவா? அடுத்து 1 1 0ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 1 0ன்னு வருது. 1 0 பார்த்தா நான் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணும் இல்லையா? அப்போ 1 1 0ன்னு வந்தனால நான் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ 1 1 இதுக்கப்புறம் நிறையா 1 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம செல்ஃப் லூப் போடலாம். 1 ஆஃப் பி. ஏன் 1க்கு அப்புறம் 1 1 1 வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பீன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட எல்லாமே நம்ம டேலி பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். இப்போ எல்லா இன்புட்டும் எடுத்துட்டோமான்னு பார்க்கணும். இப்போ 1 ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். 1 0 1 1 0 1 0 1. இப்போ இந்த இன்புட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ Q0லேருந்து நான் 1 ரீட் பண்ணுறேன். நான் போகிற ஸ்டேட் வந்து Q1. என்னோட அவுட்புட் சி. Q1லேருந்து 0 ரீட் பண்ணுறேன். Q2க்கு போகிறேன். என்னோட அவுட்புட் ஏ. ஏன் 1 0 பார்த்தா என்ன பண்ணும்? பின்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்து Q2லேருந்து நான் 1 ரீட் பண்ணுறேன். ஓகே, 1 ரீட் பண்ணால் நான் எங்கே போகிறேன்? Q1க்கு போகிறேன். திரும்பி Q1லேருந்து நான் 1 ரீட் பண்ணுறேன். 1 ரீட் பண்ணால் Q1லேருந்து நான் எங்கே போகிறேன்? Q3 போகிறேன். சாரி, இதோட அவுட்புட் என்னது? சி. Q3 இப்போது 1 1 இதை 1 1 1 1 பார்த்தா என்னன்னு பிரிண்ட் பண்ணும்? பி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? Q3க்கு வந்துட்டோம். எதை ரீட் பண்ணும்போது? பியை ரீட் பண்ணும். 1 ரீட் பண்ணும்போது. அப்போ இதோட அவுட்புட் என்ன? பி. ஓகே, நெக்ஸ்ட் Q3லேருந்து 0. Q3லேருந்து 0 ரெப்ரசன்ட் பண்ணுற போகிறதுக்கு Q3லேருந்து 0ங்கும் போது Q2க்கு போகும். ஆனால் இங்கே என்னென்ன அவுட்புட் கிடைக்குது? ஏ. ஏன் இந்த இடத்துல 1 0ன்னு ரெப்ரசன்ட் என்கவுண்டர் ஆயிருக்கு. அதனால சீக்வன்ஸ் கிடைச்சனால நம்ம ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். அடுத்து Q2லேருந்து நான் 1 ரெப்ரசென்ட் பண்ணுறேன். Q2லேருந்து நான் 1 ரீட் பண்ணும்போது எங்கே போகிறேன்? Q1க்கு போகிறேன். ஓகேவா? Q1க்கு போயாச்சு. Q1லேருந்து அதோட அவுட்புட் என்ன? சி. Q1லேருந்து நான் வந்து 0 ரீட் பண்ணுறேன். 0 ரீட் பண்ணும்போது 1 0 வந்தால் என்னன்னு பிரிண்ட் ஆகணும்? ஏன்னு பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் Q2க்கு மூவேன். என்னோட அவுட்புட் வந்து ஏ. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக Q2லேருந்து நான் 1 ரீட் பண்ணுறேன். Q2லேருந்து நான் 1 ரீட் பண்ணும்போது Q1க்கு மூவ் ஆவேன். Q1க்கு மூவ் ஆகும்போது என்னோட அவுட்புட் சி. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இன்புட்டில் 1 0க்கு ஏ வந்திருக்கும், 1 1க்கு பி வந்திருக்கும், அடுத்து 1 0க்கு ஏ வந்திருக்கும், அடுத்து 1 திரும்பியும் 1 0க்கு ஏ வந்திருக்கும். ஸோ 4 தடவை இந்த சீக்வன்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் வந்து சின்னு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ.